Hello dear students, welcome to my channel Sean's Education Hub. இந்த வீடியோல நாம Standard 9 Common Quarterly Examination செங்கல்பட்டு District உடைய English question paper உடைய answers பார்க்கலாம். 9th standardமே வந்து pattern வந்து 10th standard question pattern தான். So first 3 synonyms. I wanted to pursue cricket seriously. So pursue ஓட meaning வந்து follow. The schedule was rigorous. Rigorous ஓட meaning வந்து severe. She ran towards him with a rusty old metal. Rustyன்ற மீனிங் வந்து ஒரு பழமையை குறிக்குது. அதாவது ரஸ்டின்றது வந்து ஆக்சுவலி துருப்பிடிச்சிருக்கிறது. ஸோ துருப்பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பழமையான விஷயம். அதனால அதோட மீனிங் வந்து இங்கே ஏன்ஷியன்ட்னு எடுக்கணும், வேஸ்ட்னு எடுக்கக்கூடாது. அடுத்த 3 antonyms, that is opposite. He remembered his grandmother's saying. Rememberedனா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ antonym வந்து forgot, மறந்து போகிறது. She was only 12 or 13 with lively eyes and long black hair. ஸோ லைவ்லியோட மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புக் பேக்லேயே அது இருக்குது. ஸோ ஆண்டனிம் வந்து அது டல். 6th ஒன், த ஸ்டேஜ் இஸ் நாட் வெரி பிரைட். ஸோ பிரைட்டோட ஆண்டனிம் டல்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 7th, ஃபார்ம் த அனகிராம் ஃபார் த வேர்ட் செக்ஷன். ஸோ அனகிராம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வேற ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணணும். ஸோ செக்ஷன்ன்ற வேர்டுக்கு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா நோட்டிசஸ், NOTICES. 8th கொஷின் வந்து டேஞ்சருக்கு சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டேஞ்சரஸ், ஆப்ஷன் C, OUS. Do you know where we are going? அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். Do you know when we are going? ஸோ ஆப்ஷன் C எழுதினாலும் கரெக்டு தான், ஆப்ஷன் D எழுதினாலும் உங்களுக்கு கரெக்டு தான். கொஷின் 10, won't ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து will not. The cricket ball was hidden dash the leaves. 11th கொஷின் preposition. ஸோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்கே நிறையா லீவ்ஸ். ஜென்ரலி வந்து பிட்வீன் வந்து நம்ம வெறும் 2 பொருளுக்கு இடையில யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே லீவ்ஸ்ன்னு வரும்போது அதுக்கு நாம் வந்து அமங் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் A. JRCயோடைய ஃபுல் ஃபார்ம் கொஷின் நம்பர் 12 வந்து ஜூனியர் ரெட் கிராஸ். ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸ் கொஷின் நம்பர் 13, இன் கேஸ் ஆஃப் ஃபயர் break the glass to escape, option C. Then question 14, they learned how to survive in space without gravity. Question number 15 to 18 வந்து ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ், ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தென் கொஷின் நம்பர் 19, பொய்டிக் லைன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். 19A, ஹவ் ஆர் த வுட்ஸ்? டைரக்ட் ஆன்சர், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஹூம் டஸ் ஐ ரெஃபர் டு? ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட். 20A, வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஸோ இட் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே 2 லைனை நீங்கள் சேர்த்து படிக்கும் போது இட் ரெஃபர்ஸ் டு ஆக்சுவலி ஆங்கர். How is it watered? It is watered night and morning with tears. 21A, can a simple jab of the knife kill a tree? No, a simple jab of knife cannot kill a tree. Why does it take much time to kill a tree? இதுக்கு direct answer அங்க இல்ல. Because the tree has taken years to grow and is strong. 22A, whom does he refer to? He refers to the poet Robert Frost. Why does he give his harness bells a shake? B question. அதுக்கு டைரக்ட் ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. He gives his harness bells a shake to ask if there is someone. 23, gerund இல்லைன்னா infinitive யூஸ் பண்ணணும். Dash is a good exercise. அங்கே ஆன்சர் வந்து swimming. gerund ஃபார்ம் யூஸ் பண்ணணும். I like to walk. இங்கே வந்து infinitive ஃபார்ம் யூஸ் பண்ணணும். To walk early in the morning. ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ் என்னன்னா வேர்ப்ஸை வந்து நாம அதர் ஃபார்ம்ஸுக்கு மாத்திரம். ஸோ ஸ்விம், வாக் ரெண்டுமே வேர்ப். ஐஎன்ஜி சேர்க்கும் போது அது ஜெரண்டு, டு பிஃபோர் ஆட் பண்ணும் போது அது வந்து இன்ஃபினிட்டிவ். கொஸ்டின் 24, ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாசஸ் ஆர் ஃப்ரேசஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஐ என்ஜாய் பெயிண்டிங் டியூரிங் மை ஹாலிடேஸ். ஸோ ஃப்ரேசஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதில் உங்களுக்கு சப்ஜெக்டிவ் வேர்பும் இருக்காது. ஸோ டியூரிங் மை ஹாலிடேஸ் அது வந்து ஃப்ரேஸ். We climbed up the hill to enjoy the view. ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் என்னன்னு தெரியும், சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். இன்னொன்று அது மீனிங்காக அது வந்து மெயின் கிளாஸை டிபெண்ட் ஆகும் போது அதை நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து டு என்ஜாய் த வியூ. அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், இது எப்படி அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா இங்கே டு என்ஜாய் த வியூ அப்படின்னு சொல்லும் போது இது வந்து கிளைம்ட வந்து டிபெண்ட் ஆகிற ஒரு விஷயம். டு என்ஜாய், என்ஜாய் வந்து ஒரு வேர்பு. வேர்பை வந்து இங்கே இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வேர்ப் இருக்குது, பட் இன் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஸோ டு என்ஜாய் த வியூ வந்து இங்கே டிபெண்டன்ட் கிளாஸ் விச் டேக்ஸ் இட்ஸ் மீனிங் ஃப்ரம் த மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் வந்து வி கிளைம்ட் அப் த ஹில். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஷீ இஸ் அலைவ், சம்ஒன் செட். இதை பங்க்சுவேட் பண்ணணும். இது உங்களுடைய புக் சென்டென்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டட் கமாஸ் பிகின் பண்ணிட்டு எஸ் கேபிட்டல் பண்ணணும்.
she is alive எக்ஸ்கிளமேஷன் மார்க் அங்கே கொடுத்துட்டு இன்வெர்டட் கமாஸை க்ளோஸ் பண்ணுங்க. இது ஒரு எக்ஸ்கிளமேஷனான ஒரு விஷயம். she is alive அப்புறம் கமா கொடுத்துட்டு someone said எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். புக் ரெஃபரன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தேன் பைனாப்பிள். ஆக்சுவலி திஸ் கைண்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து 12th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து உங்களுக்கு ஒன் வித் மெனி ஆஃப் இட்ஸ் கைண்ட். இப்போ மேங்கோ வந்து ஃப்ரூட்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை டீச்சிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷன்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி கம்பேரிசனில் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது, வெறும் பாசிட்டிவும் கம்பேரிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இப்போ கம்பேரிட்டிவ்ல கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் கேட்கும் போது 2 இது கேட்கும் போது 1 is more than other அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் அதை ரிவர்ஸ் எழுதி நெகட்டிவ் ஆட் பண்ணணும். பைனாப்பிள் இஸ் நாட் so sweet as mango. இது 12th ஸ்டாண்டர்டுக்கு வர வேண்டிய ஒரு கொஷின் நான் ஃபீல் பண்ணுறேன். 9th இது அட்டன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. கொஷின் 27, ரீஅரேஞ்ச் the girl gave the iron cross to the narrator. அதுவும் கரெக்ட் தான். கிராமட்டிக்கலி the narrator gave the iron cross to the girl. ரெண்டுமே கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், எதுவும் எழுதலாம். B வந்து the cat is on the wall. 28, road map imperative sentences மாதிரி எழுதிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி எழுதினீங்கன்னா full 2 marks உங்களுக்கு கிடைக்கும். Question 29 to 32 again textual questions. relevant answers எழுதும் போது you get full mark. 33, 34 வந்து poetic questions. Then 35, A வந்து pick out the rhyming words. Fears, tears, smiles, wiles. Pick out the rhyming words. What is the rhyme scheme of the stanza? AA, BB. Fears, tears வந்து AA, smiles, wiles வந்து BB. Mention the figure of speech in the first line. And I watered it in fears. ஜென்ரலி இது நிறைய இடத்துல இதை பர்சானிஃபிகேஷன் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது பர்சானிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா ஐ வாட்டர்ட், ஐ வந்து ஹியூமன் பீங், மனுஷன் செடிக்கு தண்ணி ஊத்துறது வந்து ஒரு இயல்பான ஒரு செயல், அதனால அது பர்சானிஃபிகேஷன் ஆகாது. இன்ஸ்டெட் அங்கே இட் வந்து ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு ஆங்கர், இட் டசன்ட் ரெஃபர் டு அ பிளான்ட். ஸோ ஒரு ஆங்கருக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா ஆங்கரை வந்து ஒரு செடி மாதிரி கம்பேர் பண்ணிருக்கு. ஸோ கம்பேரிசன் வித்வுட் யூசிங் ஆஸ் ஆர் லைக். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு ஆங்கர், கம்பேரிசன் மேடு, ஹென்ஸ் இட் இஸ் மெட்டஃபர். Pick out the alliterated words in the third line. அது உங்களுக்கு நல்லா தெரியும். கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான் இருக்கணும், சவுண்ட்ஸ்ன்னு இல்லை. லெட்டர்ஸ் இருந்தாலுமே அது alliteration தான். ஸோ சன்ட் அண்ட் ஸ்மைல்ஸ். 36, paraphrasing. நீங்க முதல்ல வந்து paraphrasingக்கு ரெஃபரன்ஸ் எழுதணும். இந்த போயம் வந்து ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன ஸ்னோயி ஈவினிங் போயம் நேம். போயட் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். இதை ரெஃபரன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேராஃப்ரேஸ் அப்படின்னு போட்டு இந்த 4 லைனோடைய மீனிங்ஸ் மட்டும்தான் எழுதணும். லைன்ஸ் இடையில கோட் பண்ணிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதினீங்கனாலே போதும். ஃபைனலி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 37, ரீஅரேஞ்ச். வெரி ஈஸி. Tommy found a real book, அது 1. Stories were printed on paper, அது 2. Pages were yellow and cranky, அது 3. It was awfully funny to read words that stood still, 4. Pages had same words on it. இது within first pageக்குள்ளே இந்த எல்லா லைன்ஸும் இருக்கு. லெசனை நல்லா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோஹரண்ட் ஆர்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் கிவன் பேசேஜுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், ஏன்னா புக்குக்குள்ள இருந்தே இந்த பேராகிராஃப் வரும். Who was the first to reach the village? இது வந்து உங்களுக்கு I was among the first to reach the village. ஸோ இந்த I யாரு அப்படின்னு நீங்க கேட்கும் போது அது வந்து பிரிட்ஜ். ஸோ அவனோட பேரை ஒரு இடத்துல அந்த லெசன்ல மென்ஷன் ஆகும். ஸோ பிரிட்ஜ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த வில்லேஜ். வாட் ஹேப்பன் டு த ஹவுசஸ்? எவ்ரி ஹவுஸ், எவ்ரி வால், எவ்ரி ரூஃப் ஹேட் பீன் ஃபிளாட்டன்ட். அது எழுதிக்கலாம், இல்லைன்னா த ஹவுசஸ் வேர் ஃபிளாட்டன்ட். ஹூ பில்ட் தேர் ஹவுஸ்? ஹிஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர் ஹேட் பில்ட் த ஹவுஸ். When did his father die? His father died just 14 months before. Who was the baby of their family? Bully was the baby of their family. So அங்க I வந்து first person bridge. அது ஒன்று தான் கொஞ்சம் பேராகிராஃப்ல இல்லாத ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 39 to 43, ரைட்டிங் ஸ்கில். என்னுடைய சேனல்லே நான் எல்லா ரைட்டிங் ஸ்கில்க்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். Spot the errors. 44A, he is angry on me கிடையாது, he is angry with me. B வந்து preposition error. அது I bought a book, not an book. A book this morning. So அது வந்து article error. The deer runs fastly. Fastlyன்றது ஒரு wrong usage. The deer runs fast. அது நிறைய பேர் அதை நம்ம தப்பா யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா டாக் பண்ணும்போது கூட அப்படி தப்பா யூஸ் பண்ணுவோம். ஸ்லோலி இருக்கு, ஆனா ஃபாஸ்ட்லின்ற வேர்டே கிடையாது. The deer runs fast அது வந்து இங்க adverb. ஸோ எப்பயுமே எரர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு preposition, ஒரு article, ஒரு adverb. I prefer coffee to tea தான் அது. இங்க வந்து கம்பேரிசன் கிடையாது, தான் யூஸ் பண்றதுக்கு.
இதை வந்து நீங்க டீ குடிக்க மாட்டீங்க, காஃபி தான் குடிப்பீங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கம்பேரிசன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் கம்பேரிசன் கிடையாது, அதனால தேன் யூஸ் பண்ண கூடாது. ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. மை அங்கிள் இஸ் த ரிச்சஸ்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இஎஸ்டி வேர்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு முன்னால வந்து த கண்டிப்பா வரணும். சில வேர்ட்ஸ் லைக் பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட், குட், பெட்டர், பெஸ்ட், அங்க வந்து உங்களுக்கு அதை டைரக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா பெஸ்ட்டுக்கு முன்னாடியும் த வரணும். ஸோ இஎஸ்டி வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து ஆர்டிகல் த வரணும். My uncle is the richest man in the village. Quote from memory. Next question, very easy. Poem name, poet name எழுத மறந்துடாதீங்க. Then again 46 summary. Synopsis எழுதணும், lesson name, author name, genre என்ன, characters யாரு, ஒரு moral, இதெல்லாம் கொடுக்கும் போது உங்களுக்கு full marks கிடைக்கும். moral எழுதவும் மறந்துடாதீங்க. Then paragraph comprehension. எல்லாமே வந்து அது ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ் தான். First question, what is bungee jumping? Bungee jumping is an activity that involves jumping from a tall structure while connected, அது connected கிடையாது, connected to a long elastic cord, CORD. Second question, can bungee be performed from a movable object? How? Yes, it is possible to jump from a movable object such as hot air balloon or helicopter while connected to a long elastic cord. When do you think bungee becomes thrilling? The thrill comes from the free falling and the rebound. Where is bungee jumping point located in India? It is located in Mohan Chattu village in Rishikesh. Very easy, 8 marks. ரொம்ப ஈஸியா நீங்க இதுல ஸ்கோர் பண்ணிடலாம். Then poem comprehension வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்க அதே poem and அதே questions என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இது கூட ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும், ஏர்லியர் வீடியோஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.